வறுமை இந்த வார்த்தையை சிலர் அகராதியில் படித்திருப்பார்கள், சிலர் திரைப்படங்களில் பார்த்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் அதை தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையின் முதல் கனவு பெரிய வீடு அல்ல, சொகுசு கார் அல்ல, வங்கியில் கோடிக்கணக்கான பணம் அல்ல, ஒரு நாளைக்கு 3 வேளை வயிறு நிறைய சாப்பிட வேண்டும், அதுதான். ஆனால் அந்த ஆசை கூட என் வீட்டில் ஒரு பெரிய கனவாகத்தான் இருந்தது. அம்மா தான் சாப்பிடாமல் எனக்கு பசி இல்லை மகனே என்று சொல்லி தன் தட்டில் இருந்த உணவை என் தட்டில் வைத்த நாட்களை நான் எப்படி மறக்க முடியும்? அப்பா வெளியில் சிரித்தார், ஆனால் இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் கடன் புத்தகத்தை பார்த்து அழுதார். அந்த கண்ணீரின் சத்தம் இன்றும் என் காதுகளில் கேட்கிறது. அன்றே நான் முடிவு செய்தேன், எப்படியாவது இந்த வறுமையை என் குடும்பத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்று. அதற்காகத்தான் என் நாட்டையும் என் உறவுகளையும் என் சந்தோஷங்களையும் என் இளமையையும் எல்லாவற்றையும் பின்னால் விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வந்தேன். விமானம் பறந்தது, என் கனவுகளும் பறந்தன. ஆனால் என் இதயம் மட்டும் அம்மாவின் கைகளிலேயே தங்கிவிட்டது. வெளிநாடு பலருக்கு அது சொர்க்கம், ஆனால் அங்கே உழைக்கும் எங்களுக்கு அது வியர்வையால் கட்டப்பட்ட போர்க்களம். அதிகாலை அலாரம் கண்களை திறக்க முன்பே பொறுப்புகள் விழித்து கொள்கின்றன. சில நேரங்களில் காய்ச்சலோடு வேலை, உடம்பு முடியாமல் வேலை, மனசு உடைந்தும் வேலை. ஏனென்றால் ஒரு நாள் வேலைக்கு போகவில்லை என்றால் ஒரு குடும்பம் அந்த நாள் நிம்மதியாக சாப்பிட முடியாது. மாத சம்பளம் வந்த நாள் என் வங்கி கணக்கில் பணம் வந்தது, ஆனால் அது என் கையில் நீண்ட நேரம் தங்கியதே இல்லை. ஒரே ஒரு பட்டனை அழுத்தினேன், அந்த பணம் என் வீட்டிற்கு போய்விட்டது. என் கணக்கு மீண்டும் காலியானது. ஆனால் என் மனம் மட்டும் வீட்டில் இன்று எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவார்கள் என்று நினைத்து நிறைந்தது. என் நண்பர்கள் புதிய மொபைல் வாங்கினார்கள், புதிய ஆடைகள் வாங்கினார்கள், விடுமுறைக்கு சுற்றுலா சென்றார்கள். நான் மட்டும் அதே பழைய செருப்பு, அதே பழைய சட்டை, அதே சிறிய அறை. ஏனென்றால் என் வாழ்க்கையை விட என் குடும்பத்தின் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். பண்டிகை வந்தது. ஈத், ரமலான், புத்தாண்டு, பிறந்த நாள், எல்லா நாளும் வீட்டில் மகிழ்ச்சி. இங்கே ஒரு அறையில் நானும் என் தனிமை மட்டுமே வீடியோ அழைப்பில். அம்மா சிரித்தார், குழந்தைகள் சிரித்தார்கள், நானும் சிரித்தேன். ஆனால் அழுதது என் இதயம். சில நேரங்களில் இரவு வேலை முடிந்து வானத்தை பார்த்து கொண்டு என்னையே நான் கேட்பேன், இன்னும் எவ்வளவு நாள்? எப்போது இந்த வாழ்க்கை மாறும்? பதில் இல்லை, அமைதி மட்டுமே. பல வருடங்கள் இப்படியே ஓடிவிட்டன. என் இளமை வேலை தளங்களில் கரைந்தது. என் கனவுகள் கடன்களை அடிக்க பயன்படுத்தப்பட்டன. என் ஆசைகள் குடும்பத்தின் தேவைகளாக மாறிவிட்டன. உலகம் இன்னும் சொல்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், யாருக்கு தெரியாது நான் சம்பாதிப்பது பணத்தை விட பொறுப்புகள் அதிகம் என்று. இன்று கூட என் அம்மா என்னிடம், மகனே நீ எப்போது வீட்டுக்கு வருவாய் என்று கேட்கிறார். நான் சிரித்து கொண்டே சொல்கிறேன், சீக்கிரம் அம்மா. ஆனால் எனக்கு தெரியும், அந்த சீக்கிரம் இன்னும் பல வருடங்கள் தள்ளி போகலாம். ஒரு நாள் என் குழந்தைகள் என் பழைய புகைப்படங்களை பார்த்து, அப்பா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று கேட்பார்கள். அப்போது யாராவது அவர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் அப்பா பணத்திற்காக வாழவில்லை, உங்களுடைய எதிர்காலத்திற்காக வாழ்ந்தார் என்று. இன்று நான் தனியாக சாப்பிடுகிறேன், ஆனால் என் குடும்பம் ஒன்றாக சாப்பிடுகிறது. அதுவே எனக்கு விருந்து. இன்று நான் தனியாக அழுகிறேன், ஆனால் என் வீட்டில் சிரிப்பு இருக்கிறது. அதுவே எனக்கு வெற்றி. என் வாழ்க்கை யாருக்கும் தெரியாத ஒரு புத்தகம். அதில் ஒவ்வொரு பக்கமும் வியர்வையால் எழுதப்பட்டது, ஒவ்வொரு வரியும் கண்ணீரால் நனைந்தது, ஒவ்வொரு அத்தியாயமும் தியாகத்தால் நிரம்பியது. இறைவா, நான் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று கேட்கவில்லை. என் அம்மாவின் கண்ணீரை நிறுத்தும் அளவுக்கு, என் அப்பாவின் தலை நிமிரும் அளவுக்கு, என் குழந்தைகள் யாரிடமும் கையேந்தாமல் வாழும் அளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை மட்டும் தா. வறுமை என்னை வெளிநாட்டிற்கு அனுப்பியது, ஆனால் அந்த வறுமை என் மனித தன்மையை எடுத்து செல்லவில்லை. இன்னும் நான் சிரிக்கிறேன், ஏனென்றால் என் கண்ணீரின் பின்னால் என் குடும்பத்தின் சிரிப்பு இருக்கிறது. நான் தோற்றவன் அல்ல, ஒவ்வொரு நாளும் வலியோடு போராடி குடும்பத்தின் எதிர்காலத்தை வெல்லும் அமைதியான போர் வீரன். ஒரு நாள் இந்த உலகம் என் சம்பளத்தை மறந்துவிடும், ஆனால் என் தியாகத்தை என் குழந்தைகள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். வறுமை என் முகத்தில் சுருக்கங்களை உருவாக்கி இருக்கலாம், ஆனால் என் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை அது ஒருபோதும் அழிக்க முடியாது.